லைஃப்ல முருகர் எனக்கு செஞ்ச அதிசயத்தை பத்தி தாங்க உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண அன்னையிலேருந்தே நான் கந்தசஷ்டி கவசம் விடாம படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு 7th மந்த் இங்க வளகாப்பு போட்டு முடிச்சுட்டு என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர்ல சூலூர் அங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க போய் ஃபர்ஸ்ட் வீக் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் யோசிச்சேன், இன்னைக்கு எதுவுமே நம்ம கையால சாமிக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். வெளியே வந்து அபிஷேகத்துக்காக பால் விற்பாங்க, 20 ரூபாய் ஒரு சொம்பு, பூ வெத்தலை பாக்கு எதுவுமே நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்கிட்ட ஒரு 20 rupees தாங்க இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். சரி அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோயில்கிட்ட நின்றுட்டு அப்பா கூப்பிட்டா, அப்பா ஒரு 1 hour ஆயிடும், நீ வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 6:30 மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல இருந்தா லேட் ஆயிடும் சொல்லிட்டு நானும் அந்த 20 rupees வச்சு பூ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அந்த 20 rupees கிழிஞ்சிருந்துச்சு. அவங்க பூ வாங்கி அவங்களே கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த 20 rupees ஏமாத்தி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் பண்ணல. ஒரு 1/2 hour இருக்கும் ஒரே இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். என்னால இந்த வாரமும் எதுவுமே வாங்கிட்டு வராம எப்படி நான் கோயிலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். மறுபடியும் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வரலாமா வேணாமா, ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனா ரொம்ப லேட் ஆகிட்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப தயங்கிட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு 1/2 hour யோசிச்சுக்கிட்டு சரி நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ள போனேன். ஒருத்தவங்க பின்னாடி இருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. சீரியஸா சொல்றேன், எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு அக்கா, அவங்களோட கவர்ல வந்துட்டு அவங்க கொடுத்த கவர்ல வந்துட்டு 1/2 liter பால் பேக்கெட் இருந்துச்சு, பூ இருந்துச்சு, மல்லிப்பூ, சாமிப்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஊதுபத்தி, கற்பூரம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாமே வச்சு ஒரு கவர் கொடுத்தாங்க. சாமி கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பேக் போட்டிருந்தாங்க. அவசரமா அவங்க வந்து பஸ் பிடிக்க போறாங்களா என்னன்னு தெரியல, அவசரமா என்கிட்ட கையில கொடுத்துட்டு நீ சாமி கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, ஏன் அந்த அக்கா என்கிட்ட கொடுக்கணும், நீங்களே கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொன்ன போதுதான் அவங்க இல்லம்மா டைம் ஆச்சு, நீ கொடுத்துருமா, நீயே சாமிகிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமா போயிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துச்சு. ஏன் அந்த அக்கா ஃபர்ஸ்ட் என்னட்ட கொடுக்கணும், ஒரு 2 நிமிஷம் நான் லேட்டா வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து வேற யாருக்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை அந்த அக்காவே வந்து கூட கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அது ஏன் என்கிட்ட அன்னைக்கு அந்த அக்கா கொடுக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வெளியே நின்றுருந்தேன், எதுவுமே வாங்காம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு அதை வந்து அந்த பூ, அந்த பால் அபிஷேகம் அது எல்லாமே வந்து என்னோட கையில கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னால வாங்கிட்டு போக முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த இடத்துல எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்துட்டு நான் எதிர்பார்க்காத டைம்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நான் யோசிச்சேன், முருகர் வந்து உண்மையாலுமே கூடயே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு மிராக்கிள் பண்ணியிருக்காரு முருகர் எனக்கு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களை யாருக்காச்சும் இதே மாதிரி லைஃப்ல மிராக்கிள் நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.